உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு 2 முக்கியமான விடயங்கள்ங்க. ஒண்ணு வந்து அண்ணன் சீமான் கொடுத்த அந்த ஆக்ரோஷமான பேட்டி. நிஜமாவே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவனை நீங்க யாருமே பார்த்திருக்க முடியாது. அது வந்து நம்முடைய நடுநிலை பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய ரங்கராஜ் பாண்டே. உங்க பார்வையில் அவர் வேணா சங்கியா இருக்கலாம், பாஜகவுக்கு ஆதரவாக அவர் செயல்படுவதாக தெரியலாம். அவர் ஒரு பிராமணர் என்பதனால நாம அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, அண்ணன் சீமான், நடிகர் விஜய் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரியான விமர்சனத்தை தான் அவர் வந்து கொடுக்கிறார். அது வந்து நடுநிலையாக கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ரங்கராஜ் பாண்டவே சொன்னாரு, அண்ணன் சீமான் பேசக்கூடிய தமிழ் யாராலையும் பேச முடியாது. அவர் சொல்லக்கூடிய அந்த விடயங்கள் நிச்சயமாக யாராலையும் துண்டு பேப்பர் பார்க்காம சொல்லவே முடியாது. குறிப்பாக துண்டு பேப்பர் பார்க்காம சொல்லவே முடியாதுன்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துருக்காரு. அப்படி வந்து இன்னைக்கு அண்ணன் சீமான் பேசி அந்த பேச்சு என்பது, கொடுத்த பேட்டி என்பது ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டு எனக்கு. ஏன்னா இந்த விடயத்தை வந்து அப்படி நம்ம விடவே கூடாதுங்க. நடிகை விஜயலட்சுமி, அண்ணன் சீமான் இந்த மாதிரி இணைத்து வைத்து பாலியல் வழக்குன்னு நிறைய அண்ணனுக்கு எதிரான யூடியூப் சேனல்லாம் இருக்குது. அவங்க வந்துட்டு பத்திரிகையாளர் என்ற பெயர்ல, என்ற போர்வையில அண்ணன் சீமானை வந்து சமூக வலைத்தளங்கள்ல அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து இனிமேல் யாராவது பதிவு செய்தாங்க அப்படின்னா தாராளமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக அந்த பேட்டியில வந்து அண்ணன் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இதற்கு மேல ஏன்னா வந்து கேஸ் வந்து கோர்ட்ல இருக்குது. வழக்கு என்பது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போன பிறகு நீங்க அது சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து தவறாக பாலியல் குற்றவாளி என்ற வார்த்தையே தவறு. ஏன்னா கோர்ட்ல கேஸ் இருக்கும் பொழுது அண்ணன் சீமான் குற்றவாளியா இல்லையா என்பதை வந்து நீதிமன்றம் தான் சொல்றமே தவிர சமூக வலைத்தளங்களோ அல்லது வந்துட்டு பத்திரிகையோ ஊடகங்களோ வந்து சொல்லதுக்கான எந்த ஒரு ரைட்ஸுமே தார்மீக உரிமை வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த வார்த்தையை வந்து நீங்க பயன்படுத்துவீங்க? அதனால கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்க போய் தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்றத அண்ணன் சீமான் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ, நடிகை விஜயலட்சுமிக்கு வந்து 24 மணி நேரமும் அண்ணன் சீமான் என்ன செய்து கொண்டிருக்கிறார் கவனிப்பதே அவருடைய முழு நேர வேலையாக இருக்குது. அவர் வந்து உண்மையிலே சினிமா வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியல. நடிக்க போறாரா இல்லையா, இல்ல சீரியல் வாய்ப்பாவது கிடைச்சிருந்திருக்கலாம். சீரியல் வாய்ப்பு கூட கிடைக்கிற பொழுது இருக்கு. அதனால டிவி முன்னாடியே உட்காந்து சமூக வலைத்தளங்கள்ல என்னென்ன வருது அண்ணன் சீமான் குறித்து அத்தனை செய்திகளுக்கும் உடனே வீடியோ போடக்கூடிய ஒரு வேலையை தான் இன்னைக்கு முழு நேர வேலையாக நடிகை விஜயலட்சுமி வந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப அண்ணன் பேசி முடிச்ச உடனே ஒரு வீடியோ வந்து அவர் போடுறாரு. அதுல வந்து நான் வந்து பாலியல் தொழிலாளியா, நீ என்ன பார்த்து எப்படி அந்த வார்த்தை சொல்லுவ அப்படின்னு கதறி 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 அழுகுறாங்க. என்னோட கண்ணீர் வந்து உன்னை சும்மா விடவே விடாது, இவ்வளவு நாள் பரவாயில்லடா, ஆனா இனிமே பாரு என்னோட கண்ணீர் உன்னை சும்மா விடாது அப்படின்னு பயங்கரமா அழுது இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது ஒரு பெண் வந்து சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதே நேரத்துல மிகப்பெரிய ஒரு முட்டாள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த நடிகை விஜயலட்சுமி மட்டும்தாங்க. நான் நிறைய பதிவுகளை நான் சொல்லிட்டேன். நான் அதாவது இத்தனை வருட காலமாக 15 வருட காலமாக அவங்களே வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை வந்து நீ வந்து உறவு வைத்துக் கொண்டு கருக்கலைப்பு செய்தா பரவாயில்லங்க, 7 முறை வந்து உறவு வச்சு கருக்கலைப்பு செய்தாச்சு, அதற்கான வழக்கு கொடுத்தாச்சு, அது வந்து நீதிமன்றம் வரைக்கும் இருக்குது. அப்படின்னா நீதிமன்றத்தை தாண்டி சமூக வலைத்தளங்கள்ல விஜயலட்சுமி பேசுவதே முதல்ல தவறு. அதை குறித்து பேசக்கூடாது. அண்ணன் சீமான் குறித்தோ இல்ல அவங்களுடைய தொண்டர்கள் குறித்தோ குடும்பம் குறித்தோ பேசுவதற்கான தகுதி, ரைட்ஸ் எதுவுமே வந்து விஜயலட்சுமி கிடையாது. இதை நீதிமன்றம் எப்படி விட்டுட்டு இருக்காங்க, காவல்துறை எப்படி விட்டுட்டு இருக்கிறாங்க, அரசாங்கம் எப்படி விட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பொதுவாக ஒரு சாதாரண குடிமகனுக்கு தெரியக்கூடிய ஒரு சட்டம் இது வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கிறப்ப வந்து அது குறித்து நம்ம பேசக்கூடாதுன்ற ஒரு நாலேஜ் கூட இல்லாம இன்னைக்கு வந்து விஜயலட்சுமி சமூக வலைத்தளங்கள்ல பாதிக்கப்பட்ட நபர், புகார் அளித்த நபரே வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வழக்கு எந்த விதமாக அது போகும் அப்படின்றது நமக்கு தெரியலது. இப்ப முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பழிவாங்கும் எண்ணத்தோட தான் இன்னைக்கு விஜயலட்சுமி வந்து இந்த கேஸை வந்து விடாப்பிடியாக எடுத்துட்டு போறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்ப அதே நேரத்துல வந்துட்டு ஒரு நேரம் சீமான் அண்ணனை வந்து திட்டுறாங்க, ஒரு நேரம் வந்து சாபம் விடுறாங்க, ஒரு நேரம் வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, ஒரு நேரம் சூசைட் பண்ண போறேன், ஒரு நேரம் இதுதான் கடைசி வீடியோ, நான் உன்னை பத்தி பேசவே மாட்டேன்டா, நீ கேட்டுனாலும் கெட்டுப்போ அப்படின்றாங்க. அதற்கு அடுத்து வந்து இப்ப கடைசியா வந்து அழுதுட்டே ஒரு வீடியோ வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிளாக்மெயில், ஒரு சென்டிமெண்டான ஒரு விடயத்தை வந்து கிரியேட் பண்றது உண்மையிலேயே வந்து விஜயலட்சுமிக்கு வந்து மனநிலை சரியில்லைங்க. பாவம். தயவு செய்து திராவிட கட்சிகள் உங்களுடைய சகோதரியா விஜயலட்சுமி நினைச்சு ஹாஸ்பிட்டல் நீங்க கூட்டு போனுங்க. அவங்களுக்கு உடம்புக்கு என்னாச்சு, மனதுக்கு என்னாச்சு அப்படின்றத கூட்டு போயிட்டு நீங்க வந்து விசாரிங்க. ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி நடந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்துட்டு இந்த மாதிரியான விடயங்களை வந்து கொடுத்து கொடுத்து கடைசியா வந்துட்டு அவங்க என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே மறந்து போச்சு. ஒரு நார்மல் வாழ்க்கையை வந்து இன்னைக்கு விஜயலட்சுமி வாழல அப்படின்றது நமக்கு நல்லா தெரிய வருது.
எல்லாத்தையும் தூர போட்டுட்டு உங்களுடைய தொழிலை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த கட்டம் வந்து நீங்க மூவ் ஆகலாம். இதுவரைக்கும் திருமணம் செய்யவில்லை என்பதற்கான காரணமே இந்த மாதிரி பல மாநிலங்கள்ல பல நடிகர்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்கான ஒரு விடயமாகத்தான் இது வந்து பார்க்கப்படுகிறது. அதனால விஜயலட்சுமி அழுதாலும் சரி புரண்டாலும் சரி இந்த வழக்கு என்பது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியோ இல்ல அண்ணன் சீமானோ விட போறதே கிடையாது. இத்தனை வருட காலம் நீங்க வந்து அண்ணன் சீமானை அசிங்கப்படுத்தியதற்கான ஒரு பதில் நிச்சயமாக விரைவில் வரும். ஏன்னா நீதிமன்றம் மிகச்சரியான ஒரு உத்தரவை வந்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த நடிகையோடைய வழக்கு என்பது நிறைய மாநிலங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து கொடுத்திருக்கிறாங்கன்னா மொத்தத்தையும் தோண்டி எடுங்கடா, மொத்தத்தையும் வந்து நீங்க அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு வந்து நீதிமன்றம் வாங்க அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ விஜயலட்சுமி வந்து அழுதுட்டு வீடியோ போடுறதுக்கு எல்லாம் எந்த ஒரு பலனும் வந்து கிடைக்க போறது இல்லை. இதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய உடல்லையும் மனதையும் வந்து பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனிமே வந்து எந்த நடிகரையோ தயாரிப்பாளரையோ இயக்குனரையோ நம்பி எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து அவர் திருமணம் செய்யறாரு இவரு திருமணம் செய்யறாருலாம் ஏமாந்து போகாதீங்க. உங்களுக்கு அதற்கான வயதெல்லாம் கடந்து விட்டது. உங்க அக்காவை பாருங்க, உங்களுடைய கரியரை பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. இன்னொரு திருமணம் செய்ய முடியும்னா திருமணத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா உங்க வாழ்க்கை வந்து நீங்க நகர்த்துற மாதிரி பாத்துக்கணுமே தவிர தயவு செய்து இந்த அரசியல் கட்சிகளுக்கு நீங்க பலிகாட ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில மேலவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இந்த அரசியல் என்பது மிக 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 மோசமான ஒரு தளம் அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க தூண்டி விட்டாங்க, இவ்வளவு பணம் தரேன்னு சொன்னாங்க, இவ்வளவு செட்டில்மெண்ட்ல நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, 2 நாளாவது சீமானத்துக்கு உள்ள வச்சிடுங்க, 2 வருஷம் இல்ல குறைந்தது 6 வருஷம் இப்படியாத்துக்கு உள்ள வச்சுட்டீங்கன்னா போதுங்க, உங்களுக்கு இத்தனை கோடி தரேன்னு யாராவது விலை பேசி இருந்தாங்க அப்படின்னா தயவு செய்து நான் சொல்றேன், ஒரு சகோதரியா சொல்றேன், விஜயலட்சுமி இதெல்லாம் விட்டுட்டு வழக்க கூட நீங்க வாபஸ் வாங்கிட்டு என்ன அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்க வாங்கிட்டு உங்களோட வாழ்க்கையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கு மேல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த மாதிரி சோசியல் மீடியால உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து கடைசியா வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தத்துல கொண்டு போய் விடும். மென்டலுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ்ல இப்ப இருக்கிறீங்க. மென்டல் ஆயிட்டீங்கன்னா உங்களை பாதுகாக்க யாராலையுமே முடியாது. உங்களை நம்பி உங்க அக்கா இருக்கிறதுனால ஒரு சகோதரியை நான் சொல்றேன், தயவு செய்து இந்த வழக்குல இருந்து வெளியில போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்க பாருங்க. அரசியல் என்பது வந்து ஒரு சாக்கடை. அதுல வந்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா மிக மோசமான ஒரு நபர்களாக தான் அரசியலை பொறுத்தவரை இருப்பாங்க. மிகச்சிலரே வந்துட்டு மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. இதுல மாட்டிக்கிட்டு நீங்க தவிக்கவே தவிக்காதீங்க. மறுபடியும் நான் சொல்றேன், ஸோ விஜயலட்சுமி உங்களுடைய உடம்பை நீங்க பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக இந்த வழக்கை வந்து முடிக்கவே மாட்டாங்க. அசிங்கம் இல்லை, இதற்கு மேலேயும் வந்து நீங்க அசிங்கப்படுறதுக்கு தயாரா இருங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.